இன்றைக்கி நம்ம புது விதமாக நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து இப்பி நூடுல்ஸ் வித் கொஞ்சம் மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு கடாய், ஒரு லைட்டான கடாய் வச்சு 2 முட்டை போட்டு அதில் வந்து மேகி. ஸோ இது வந்து 2 எக்கு எண்ணெய் விட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி வெந்ததுக்கப்புறம் இப்பியோட இப்பியோட நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணி சும்மா பரட்டி வச்சுருக்கேன். இதில் பாயில் ஆகிட்டு இருக்கிற அந்த நூடுல்ஸ் அண்ட் இதையும் எடுத்து வந்து இதில் போட போகிறேன். அவ்வளோதான். ஸோ நான் அப்படி கலக்கும் போதே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இது இப்படி கலக்கலாம் அப்படி கலக்கலாம் ஒன்று தான். ஸோ கலக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது கலக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆனில் தான் இருக்குது. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அண்ட் அந்த காரத்தை மீல் மேக்கர் எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொதிச்ச உடனே எடுத்துட்டா எக் மீல் மேக்கர் மேகி ரெடி. மீல் மேக்கர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மேகி ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் மேகி, இப்பி நூடுல்ஸ். மேகிலையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்பியில் தான் வந்து அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட், பிகாஸ் ஆஃப் த ஸ்பைசஸ் அண்ட் காய்கறி. மேகியில் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். நல்லாவும் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் பாயில் ஆனால் இன்னும் கேஸ் ஹையில் வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த மசாலா மிக்ஸ் ஆகி வந்துடும். அப்புறம் இதை இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப மெலிசான பாத்திரம் தான் நூடுல்ஸ்க்கு எடுத்துப்பேன். அப்போ தான் சட்டுன்னு ஆகிடும். நூடுல்ஸே 2 நிமிஷம் விஷயம். பட் ஸ்டில் குழந்தைங்களாம் சாப்பிடும் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு மந்த்லி 1 or 2 கொடுக்கலாம். அப்போ வந்து நான் நல்லாவே பாயில் பண்ணி நல்லா ஸ்மஜ்ஜியாக பாயில் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா எக்கு எல்லாமே இருக்கிறதுனால பாயிலாகி நல்லா வந்துருக்கு. ஐ திங்க் இது இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு. ஆல்ரெடி நான் முட்டை குக் பண்ணும்போது ஊற்றின ஆயில் அவ்வளோதான், அதுவே திருப்பிட்டாகி வந்துடுச்சு. ஸோ முட்டை மீல் மேக்கர் மேகி, இது சின்ன குட்டிக்கு, இது பெரிய குட்டிக்கு. இது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட போக மிச்சம் வந்து நான் சாப்பிட்டுப்பேன். வேஸ்ட் ஆகாது. இதில் கொஞ்சம் முட்டை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா ஆவி பறக்க இப்பி நூடுல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஆல்ரெடி அதிலே நிறைய மேஜிக் மசாலாலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் ஐ எம் ஆல்சோ ஆடிங் மீல் மேக்கர், கொஞ்சம் ஸ்பைசஸ், நம்ம வீட்டில் போடுற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு முட்டை போட்டு எண்ணெய் விட்டு பரட்டி அதுக்கு மேலே வந்து இப்பி மசாலா கொட்டி அதையும் ஒரு கழட்டி வச்சுட்டு பாயில் பண்ண நூடுல்ஸ் அண்ட் மீல் மேக்கரில் கொட்டி எடுத்தால் இப்பி நூடுல்ஸ் ரெடி. Thank you so much for watching this video.